விநாயகர், விநாயகர் இந்த இரண்டு சொற்கள்ல எது சரியான சொல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சொற்கள்ல எந்த சொல் சரிங்கிற சந்தேகம் ஏற்படும் பொழுது அந்த சொற்களை பிரிச்சு பார்த்தாலே எது சரியான சொல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சொல்லோட பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சொல்ல பிரிக்கும் பொழுது பிரிக்கக்கூடிய இரண்டு சொற்களுமே பொருள் தரணும். அப்பதான் அந்த சொல்ல பிரிக்கணும், இல்லைன்னா அந்த சொல்ல பிரிக்க முடியாது அப்படின்னு பொருள். இப்போ விநாயகர் என்ற இந்த சொல்ல இரண்டு விதமா பிரிக்கலாம். வினா என்றால் கேள்வி என்று பொருள், அகர் என்றால் இங்க எந்த பொருளும் தரல. அதே மாதிரி இரண்டாவது சொல்ல பாருங்க, வி என்றால் மேலான உயர்ந்த என்று பொருள். நாயகர் நம்ம மொழியில நா என்ற எழுத்துல எந்த சொல்லும் தொடங்காது. அப்போ இங்க நாயகர் என்ற சொல்லுக்கும் எந்த பொருளும் இல்லை. சரி, அப்படி இங்க பாருங்க, விநாயகர் என்ற சொல் வி கூட்டல் நாயகர் அப்படின்னு பிரியும். வி என்றால் மேலான உயர்ந்த என்று பொருள், நாயகர் என்றால் தலைவர் என்று பொருள். தனித்தனியா பார்க்கும் பொழுது மேலான தலைவர் என்ற பொருள் தருது. சேர்த்து விநாயகர் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனக்கு மேலே தலைவன் இல்லாதவர் அப்படிங்கிற பொருளையும் விநாயகர் என்ற சொல் தருது. அதனாலதான் விநாயகரை நம்ம முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்றோம். இங்கேயும் பிரிக்கும் பொழுது பொருள் தரலனாலும் சேர்க்கும் பொழுது விநாயகர் என்ற சொல் வினாவிற்கு உரியவர் என்ற பொருளை தருது. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் விநாயகர் என்ற சொல் தான் மிகச் சரியான சொல் அப்படின்னு.